சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். கனவு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கனவு அப்படின்றது எப்பேற்பட்ட கனவு இருக்கணும், எப்பேற்பட்ட கனவு இருக்கக்கூடாது, கனவுன்றது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போற ஸ்லோகம் சொல்றது. உத்யமே நஹி சித்யந்தி கார்யாணி ந மனோரதைஹி நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹ. உத்யமே நஹி சித்யந்தி கார்யாணி ந மனோரதைஹி. மனோரதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசு போகக்கூடிய பாதைன்னு அர்த்தம், கனவுன்னு அர்த்தம். நம்ம மனக்குதிரை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கனவு தான் அவ இங்க வந்து மனோரதம்னு மென்ஷன் பண்றா. வெறுமனே கனவு மட்டும் நம்ம கண்டுட்டே இருந்தா நம்மளால நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணம் பின்னாடி அவளே சொல்றா பாருங்க. நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹ. ஒரு பசி இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் ரொம்ப சோம்பேறித்தனமாவும் இருக்கு, அதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கு. அது குகைக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கான். அதுக்கு தன்னுடைய வேட்டையானது, தன்னோட உணவானது தன் வாயில வந்து விடணும்ன்ற ஆசை. அப்படி இருந்தா வாயில வந்து விழுமா? எந்த மானாவது சிங்கத்தோட தலைக்குள்ள வாயை விடுமா? விடாது. சிங்கம்னா அது ஏஞ்சி கம்பீரமா வேட்டைக்கு போனாதான் அதுக்குண்டான வேட்டையும் கிடைக்கும், அதுக்குண்டான மரியாதையும் கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றா. அப்படி கனவு அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்க விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம அதை வந்து முயற்சியில கொண்டு வந்து நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தோடைய தாத்பரியம். உதாரணமா ஒரு கதை பார்ப்போம். ஒரு 2 மாணவர்கள் இருக்கா. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே ஆசை நிறையா உண்டு. 2 பேருமே வந்து வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றதுலாம் அவளுடைய ஆசை. 2 பேருக்குமே அந்த ஆசைகள்லாம் உண்டு. 2 பேருமே வந்து ரொம்ப கனவு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்படி இருக்கும்போது அதுல ஒருத்தவன் பார்த்தேன்னா எப்பயுமே சதா செல்வகாலம் படிச்சுட்டே இருப்பான். டீச்சர் சொல்லி கொடுப்பா, இவன் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணுவான், அதுல திருப்பி 4 சந்தேகங்கள் கேட்பான், அதை தவிர லைப்ரரி போய் படிப்பான், இப்படி விஷயத்தை சேகரிச்சுட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய வேலையாவே இருந்தது, அவனோட ரொட்டீனே அப்படிதான் இருந்தது. இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா அவனும் படிப்பான், படிக்காம கிடையாது, அவனும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். ஆனா இருந்தாலும் அவனுக்கு வந்து கற்பனைகள் ஜாஸ்தி. அவன் எப்பயுமே நம்ம வந்து பரீட்சையில பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு போனா எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய ஜாப் கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம கலெக்டர் ஆனா எப்படி இருக்கும், நம்ம சிஎம் ஆனா எப்படி இருக்கும், இப்படி எப்ப பார்த்தாலும் கற்பனையிலேயே யோசிச்சுட்டே இருப்பான். அதை நினைச்சு தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திட்டு சந்தோஷமாவே இருந்துட்டே இருப்பான். ஒரு நாள் எக்ஸாம் டைம் வருது, எப்படியா இருந்தாலும் எக்ஸாம் டைம் வரணும் இல்லையா, எக்ஸாம் டைம் வருது. 2 பேரும் எக்ஸாம் அட்டன் பண்றா, ரிசல்ட் வருது. இந்த படிச்சுட்டே இருந்த மாணவன் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்ல பாஸ் ஆயிருக்கான். இவன் பார்த்தேன்னா ஒரு ஆவரேஜான மார்க் தான் எடுத்திருக்கான். ஏன்னா அவன் வந்து அவனுடைய எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் அவனுக்கு வரல, அவன் வந்து ரொம்ப ஆவரேஜா தான் எடுத்திருக்கான். இப்ப இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியறது அப்படின்னா, 2 பேருக்குமே ஒரே கனவுகள் தான் இருந்தது, ஒரே விதமான ஆசைகள் தான் இருந்தது. 2 பேரும் பெரிய இடத்துக்கு போகணும் தான் நினைச்சான். ஆனா இவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய கனவை வந்து நினைவாக்கணும்னு படிச்சுட்டே இருந்தான். எது நம்மளை வந்து முன்னாடி கொண்டு போகுன்றத நன்னா நுட்பமா தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான உழைப்பு போட்டான். இன்னொருத்தவன் என்ன பண்ணான், அது நம்ம போய் அந்த நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணியாச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தான். முதல்ல ப்ராசஸ், அப்புறம் தான் நம்மளுக்கு பலனானது கிடைக்கும். ப்ராசஸ் பண்ணாதானே பலன் கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. இதை சொல்லும் போதே அப்படியே நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னது அழகா ஞாபகத்துக்கு வருது. கனவு என்பது உறங்கும் போது வருவதில்லை, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப எவ்வளவு பெரிய மகத்துவமான வாக்கியம் பார்த்துக்கோங்க. கனவுன்றது நம்ம தூங்கும் போது வர்றது கனவு இல்லை, நம்மளை தூங்க விடாம பண்ணணும். கனவுன்றது அப்பேற்பட்ட கனவா இருக்கணும். இதைதான் நம்ம அப்துல் கலாம் சாரும் சொல்லியிருக்கா, நம்மளுடைய முன்னோர்களும் நீதி சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. உத்யமே நஹி சித்யந்தி கார்யாணி ந மனோரதைஹி நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹ. அப்படி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி இல்லாம கம்பீரமா எழுந்து வேட்டைக்கு போகக்கூடிய சிங்கம் மாதிரி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நமஸ்காரம்.